ரிஷபம். இந்த ரிஷபத்திற்கு யாரை பார்க்கணுன்னா, இந்த புதன் எல்லாத்துக்குமே 12 பாவங்களில் இந்த புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன் சரியாக இருக்கும்னாலும் ஒவ்வொரு லக்னங்கள் மாறும்போது அந்த பொறுப்புகளை வெவ்வேறு கிரகங்கள் எடுத்துக்குது. அப்படி ரிஷபம் எடுத்துக்கும் போது இந்த ரிஷப லக்னத்திற்கு சந்திர பகவான் தனுசு ராசியில் நிற்கவே கூடாதுங்க. தனுசில் சந்திரன் நின்றுட்டாருன்னா முடிஞ்சது. அதுவும் குறிப்பாக இந்த ரோகிணி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் ரிஷப ராசியில் அட்சய லக்னம் உங்களுக்கு ரோகிணியாகவோ, அட்சய ராசி சந்திர திசை ரோகிணியாகவோ செல்லக்கூடிய காலகட்டங்களில் சந்திரன் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த தொலைபேசியால் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஒரு வாய்ப்புகளை கூப்பிட்டு தர்றேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்கோங்க, இவ்வளோ சம்பளம், உங்களோட எலிஜிபிள்லாம் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு நீங்கள் இந்த தேதிக்குள்ளே எப்படி நம்ம வெளியூரில் இருப்போம், முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருப்போம், அந்த நேரத்தில் பார்த்து ஃபோன் அழைப்பு வரும், நாளைக்கே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறது பெங்களூரில் இருக்கேன், சென்னையில் இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அன்றைக்கி சாயந்தரம், அதை அட்டன் பண்ணிட்டு தான் போக வேண்டியது இருக்குது மறுநாள். அப்படி மறுநாள் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு வசதியெல்லாம் பெரிய அளவில் இல்லை. என்ன பண்ணுறது இந்த சூழ்நிலைகளில் அப்படின்னு பார்த்து அதுக்காக அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும். அதாவது இப்படியும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம். சரி, இயல்பாக இந்த சந்திரன் இந்த ரிஷபத்திற்கு இயல்பாக அது பிரச்சனையாக இருக்காது. இந்த சந்திரன் தனுசில் இருக்கார் அல்லது இந்த சந்திரன் துலாமில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு நல்ல விதமான செயல்களை நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.